ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாகியலட்சுமி பார்க்க போகிறோம். பாகியலட்சுமியில் வந்துட்டு அதாவது தாத்தா அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்க நெஞ்சடைக்கிற மாதிரி செய்ய, இதை பார்த்தோன்னே பாட்டி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு என்னாச்சுங்க சுடுதண்ணி வச்சு தரவான்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா தூக்கம் வரலாமா என்னாச்சுன்னு தெரில, மனசு தான் சரியில்லை அப்படிங்கிறாங்க. எதை நினச்சிப்பா கவலைப்படுறீங்க சங்கடப்படுறீங்க, அதை வெளியே சொல்லுங்கப்பா சரியாயிடும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாட்டில் போய் நிற்கிறதும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கறதும், அதுக்கப்புறம் பூஜை ரூம்ட்டு அழுவுறதும் என்னையா நடக்குதுங்க. தாத்தாவுக்கு ஒரு எண்டு கார்டு போட போனாங்களே, அதை நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சுவாரஸ்யமான கேரக்டராக இந்த தாத்தாவை தூக்குறது ரொம்ப தப்புப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரிப்பா சொல்லிட்டு தாத்தா ரொம்ப நேரமாக நடந்தார், தூங்கவே இல்லைங்க. பாட்டி ஒரு பக்கம் மறுபடியும் தூங்குறாங்க, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க, மறுபடியும் தூங்குறாங்க எந்திரிக்கிறாங்க. கடைசியில் என்னதாங்க ஆச்சு, ஏதாவது சொல்லுங்க செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியே வெறிக்க பார்த்தவர் டபக்குன்னு படுத்து தூங்கிட்டாரு. சரி தூங்கினவர் மறுநாள் காலையில் எந்திரிப்பார்னு பார்த்தா எந்திரிக்கவே இல்லைங்க. எல்லாரும் சேர்ந்து காஃபி குடிக்கிறாங்க. சரி காஃபி குடிச்சதெல்லாம் போதும்ப்பான்னு சொல்லிட்டாங்க. செலியன் ஜாகிங்கே போயிட்டு வந்துட்டாங்க. ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்க டைமில் இன்னும்மா தாத்தா தூங்குறாருன்னு சொல்லி கேட்க, செல்வி ஒரு பக்கம் என் கனவுல நீங்கள் வந்தீங்கம்மா, பட்டு புடவை கட்டிட்டு வந்தீங்க, பத்திரகாளி மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லிடுச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருமே கேஷுவலாக கிளம்பிட்டு இருக்க டைமில் சரி போய் எழுப்பிடுங்க தாத்தாவை, மாத்திரை போடுற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எழுப்பிடுறாங்க. பாட்டி எழுப்பிடுறாங்க, எந்திரிக்கவே இல்லைங்க. பாட்டிக்கு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் செல்வியை கூப்பிட்றாங்க, பாக்கியாவை கூப்பிட்றாங்க. இவங்க ஓடியாந்து எழுப்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம பாக்கியா நெஞ்சில் கை வச்சு பார்த்தா ஒன்றும் ஆகலைங்க. நம்ம செல்வி ஒரு பக்கம் கையை பிடிச்சிருத்தா சில்லுன்னு இருக்குன்னு கையை கீழே போட்டாங்க. எப்படியோ தாத்தாவை மர்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. போச்சு, கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. இந்த டே இவ்வளோ சோகமாக முடியும் நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாரத்தில் எண்டு கார்டு போட்டிங்களேடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து டெத் ஆகிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.